இன்றைக்கி உலகத்தில் வாழ்கிற ஜீவராசிகளிலேயே மனிதர்களால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ஜீவராசி யாருன்னா அது இவங்க மட்டும்தாங்க. இவங்க மட்டும்தான். எதுக்காக வெறி பிடிச்ச மாதிரி கஷ்டப்படுத்துகிறாங்க. வெறி பிடிச்சிருச்சா மனிதர்களுக்கு? நாய்க்கு வெறி பிடிக்கலிங்க, யானைக்கு மதம் பிடிக்கலை, மனிதர்களுக்கு தான் மதம் பிடிச்சிருக்குது, வெறி பிடிச்சிருக்குது. இதுங்களை பிடிச்சி பயங்கரமாக கஷ்டப்படுத்துகிறாங்க. யாரோ சோறு போடுறாங்க, எங்கேயோ வாழ்ந்துட்டு போகுதுங்க. அதுங்க வாழ்கிறதே ரொம்ப கஷ்டங்க. இவ்வளோ வெயில், கடுமையான வெயில். இவங்கெல்லாம் பாருங்கள், இந்த தோப்புலையே தான் வாழ்கிறாங்க. அந்த அளவுக்கு கூட ரொம்ப கஷ்டமாக ஏதோ ஒரு சின்ன நிழலில் குட்டி போட்டுட்டு வாழ்கிற ஜீவனுங்களை ரொம்ப தயவு செஞ்சு கஷ்டப்படுத்தாதீங்க. இந்த ஜீவராசிகளுக்காக எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. தயவு செஞ்சு இந்த கவர்மெண்ட் கொஞ்சமாவது பாம்புகள் அடிக்கக்கூடாது, கரடி அடிக்கக்கூடாது, புளி அடிக்கக்கூடாது, என்னென்னவோ சொல்கிறீங்க. ஆனால் நாய் மட்டும் என்ன பாவம் பண்ணிச்சோ, நாட்டுக்காகவே பாவம் பண்ணிச்சோ என்னானே ஒன்றுமே புரியல. அவ்வளவு கஷ்டப்படுதுங்க. யாரோ சோறு போட்டு போகிறாங்க, அதுங்க எங்கேயோ வாழ்ந்துட்டு போகுது. தயவு செய்து மனிதர்களான நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்துருங்க. நீங்கள் சாப்பாடு போட வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். அதுங்க என்னமோ வாழ்ந்துட்டு போகுதுங்க. யாராவது அதுங்களுக்கு சோறு போடுவாங்க, இது எப்படியாவது வாழ்ந்துக்கும். கஷ்டப்படுத்தாதீங்க. காப்பாற்றணும்னு சொல்லி நினைக்கிறவங்க பெருசாக இறங்கி வீதியில் நின்றுலாம் போராட வேண்டாம். ரெண்டு நாய்க்குட்டிங்க ஒன்று வளர்த்துறவங்க ரெண்டு தயவு செஞ்சு வளர்த்துங்க. கொஞ்சம் வசதி இருந்தால் 3 வளர்த்துங்க, இல்லை 4 வளர்த்துங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் 2 3 வளர்த்துனீங்கன்னாவே போதும். இவங்களுடைய தேவைகள் தீர்ந்து போயிடும். கட்டி போட்டு வச்சு வளர்த்துறவங்க தயவு செஞ்சு இந்த வெயில் காலத்தில் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். என்ன பண்ணாலும் நிலம் சூடாகும். நிலம் சூடாச்சு அப்படின்னா போர்ட்டிக்கோவில் கட்டி வச்சுருக்கிறீங்க. அந்த நிலம் வெயிலில் காய அதனுடைய பாதிப்பு அந்த நாய் எங்கே இருந்தாலும் அங்கே சூடடிக்கும். நாய்க்கு அடி வயிற்றில் கொப்பளம் வந்துடும். அது அம்மா போட்டுருச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கஷ்டப்படுத்தாதீங்க. அதுங்களை கொஞ்சம் உங்கள் காம்பவுண்ட் கேட்டை மூடி ஃப்ரீயாக விடுங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. அல்லது வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்துங்க. தயவு செஞ்சு இவங்களை கஷ்டப்படுத்தாதீங்க. ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. செல்வத்திற்கே அதிபதி காலபைரவர்னு சொல்லுவாங்க. வேண்டாம், அந்த கதையெல்லாம் நிறையா பேர் சொல்கிறாங்க. நானும் தான் நிறையா தடவை சொல்லியிருக்கிறேன். ஆனால் எங்கள் ஜீவான்னு ஒரு நாய்க்காக எங்கள் அப்பா எவ்வளோ தூரம் போராடினாருங்கிறது எனக்கு தெரியும். அந்த நாயை அடித்து கொன்னுட்டாருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கையவே உடைச்சிட்டாரு. அந்த அளவுக்கு வெறி பிடிச்ச மாதிரி நாய் மேலே பாசம் காட்டினவர் எங்கள் அப்பா. அவர் இன்றைக்கி உயிரோடு இல்லை. ஆனால் என்னால் அந்த அளவுக்குலாம் போராடவெல்லாம் முடியறதில்ல. சாப்பாடு போடுறேன், நல்லா பார்த்துக்கிறேன், அவ்வளோதான் என்னால் முடியும். இவங்க என்ன இஷ்டப்படுறாங்களோ அந்த மாதிரி வாழ்கிறதுக்கு நான் விட்டுறது, அந்த மாதிரியே விட்டுறது. நான் அவ்வளோ மட்டும்தான் செய்ய முடியுது. எங்கள் அப்பா அளவுக்குலாம் என்னால் போராடுறதுக்கு அளவுக்கு நான் செய்யலை, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், இவங்கள விட்டுருங்க. அவங்க வாழ்ந்துட்டு போகிறாங்க. தயவு செஞ்சு விட்டுருங்க. ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. ஒரு பயங்கரமாக கஷ்டப்படுத்தி அப்புறம் நாமெல்லாம் அடிமையாயிடுவோம். சாபங்கள் மேலே போச்சுன்னா அப்புறம் என்னங்க ஆகும்? தயவு செஞ்சு இவங்களை அடித்து கஷ்டப்படுத்தாதீங்க. அந்த பாதிப்பு கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு நிச்சயமாக திரும்பி வந்துடும். இவங்களை அடித்து கஷ்டப்படுத்தினா நிச்சயமாக திரும்பி வந்துடும். எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, மாடுங்களை அடித்தா அவங்க பின்னாடி கட்டிலோட படுத்திருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சாவுவாங்க. மாடு நாயெல்லாம் அடிக்கக்கூடாது. அதுங்க கல்லெடுத்து அடிக்கிறதுக்கு விட மாட்டாங்க எங்கள் ஊரில். கல்லெடுத்து ஒரு வேளை தப்பி தவறி அது கண்ணு மேலே பட்டுருச்சு அப்படின்னா நம்மளுக்கு கண்ணு போயிடும் அப்படிம்பாங்க. கால் மேலே பட்டு இதை நொண்டிட்டு தெரிஞ்சுன்னா நமக்கு கீழே விழுந்து கால் ஒடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இன்றைக்கி கால் ஒடிந்து கஷ்டப்படுறவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆக்சிடெண்ட்டில் கால் ஒடிஞ்சு போகிறவங்கெல்லாம் நாய் மேலே கல் எடுத்து போட்டவங்களான்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. அந்த மாதிரி எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, ஒரு பழக்கம் இருக்குது. தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் யாரும் பண்ணாதீங்க. இவங்களை காப்பாற்றலைன்னா விட்டுடுங்க. 2 நாய் வச்சுருக்கிறவங்க 3 நாய் வச்சுருங்க. 1 நாய் வச்சுருக்கிறவங்க 2 நாய் வச்சுருங்க. பெண் நாய்கள் எடுத்துகிட்டு வளர்த்துங்க. அது ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதனோட 8வது மாதத்துலேருந்தே ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. 8வது மாதத்தில் நல்லா பண்ணுறாங்க. 6 மாதத்துக்கு மேலேயே பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் 8வது மாதத்தில் நல்லாவே ஆப்ரேஷன் பண்ணி கொடுத்துட்றாங்க. 10 நாள் மட்டும் அதை கட்டி போட்டு வச்சுருக்கணும், அவ்வளோதான். மற்றபடியெல்லாம் அது ரொம்ப பாசக்கார ஜீவராசிகள். இந்த ஜீவராசிகளோட வாழ்கிறதே ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதுங்க பேசுகிற பாஷையே நமக்கு புரியும். அதுங்க பார்க்குற பார்வையிலேயே 1008 மொழியில் அதுங்க ஒட்டுக்கா பேசும். அதெல்லாம் உணர்ந்து வாழுங்க. இந்த வாழ்க்கை ரொம்ப சின்னது. எல்லாருமே என்னதுன்னு கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. ஆனால் அந்த வாழ்க்கை ரொம்ப சின்னது. முன் 10 வருடம் எதுவுமே தெரியாமல் போகுது, பின் 10 வருடம் எதுவும் முடியாத போகுது. நடுவில் இருக்கிற கொஞ்ச நாளில் பாதி தூங்கியே கழிச்சு போடுறோம். மிச்ச கொஞ்சம் நேரம் மட்டும்தானே, அதில் ஏன் இந்த கெட்டது செய்யணும்?
நம்ம ஒரு கடத்தில் செத்து போயிடுவோங்க. நம்ம உடம்பு சுடுகாட்டுக்கு போயிடும். நம்ம ஆத்மா எங்கே போகுது, நரகத்துக்கு போகுதா சொர்க்கத்துக்கு போகுதா எங்கே போகுதுன்னே தெரியாமல் போயிடும். ஆனால் இதுங்கெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு சொர்க்கத்துக்கு போயிடுங்க. தயவு செஞ்சு இதுங்களை காப்பாற்றுங்க.